உம்மை துதிக்கிறோம் ஐயா. அப்பா பிதாவே சோத்திரம், இயேசுவே சோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு கொடான கொடி நன்றி பலி செலுத்தி உம்மை உயர்த்தி போற்றுகிறோம், வாழ்த்தி வணங்குகிறோம். இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். எதிராக எழும்புகிற தீய சக்தியை இயேசுவின் நாமத்தால் சுட்டழித்து போடுகிறோம். அம்மா விடுதலை ஜெயத்தேர்த்து இயேசுவின் நாமத்தை கேட்குறோம் நல்ல தகப்பனே, ஆமென். ரெட்டிப்பான நன்மைகளை தந்திடுவார், இன்றைக்கே இப்பொழுதே தந்திடுவார், இன்றைக்கே இப்பொழுதே தந்திடுவார். ரெட்டிப்பான நன்மைகளை தந்திடுவார், இன்றைக்கே இப்பொழுதே தந்திடுவார், இன்றைக்கே இப்பொழுதே தந்திடுவார். தாழ்மை உள்ள யாவருக்கும் கிருபை தந்திடுவார், தாழ்மை உள்ள யாவருக்கும் கிருபை தந்திடுவார். வாழ்நாள் எல்லாம் நம்மை திருப்தியாய் நடத்திடுவார், வாழ்நாள் எல்லாம் நம்மை திருப்தியாய் நடத்திடுவார். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவோம், ஆனந்தமாய் ஆர்ப்பரித்து பாடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவோம், ஆனந்தமாய் ஆர்ப்பரித்து பாடுவோம், ஆனந்தமாய் ஆர்ப்பரித்து பாடுவோம். ரெட்டிப்பான நன்மைகளை தந்திடுவார், இன்றைக்கே இப்பொழுதே தந்திடுவார், இன்றைக்கே இப்பொழுது தந்திடுவார். கழுகு போல வெள்ளனடைந்து கர்த்தருக்காய் ஓடிடுவோம், கழுகு போல வெள்ளனடைந்து கர்த்தருக்காய் ஓடிடுவோம், ஆனந்தமாய் ஓடிடுவோம், நாம் ஆர்ப்பரித்து ஓடிடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவோம், ஆனந்தமாய் ஆர்ப்பரித்து பாடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவோம், ஆனந்தமாய் ஆர்ப்பரித்து பாடுவோம், ஆனந்தமாய் ஆர்ப்பரித்து பாடுவோம். இரட்டிப்பான நன்மைகளை தந்திடுவார், இன்றைக்கே இப்பொழுதே தந்திடுவார், இன்றைக்கே இப்பொழுது தந்திடுவார். கைவிட்டு செய்யும் வேலை ஆசீர்வதிப்பார், ஏசேக்கு சித்தன்னா முடிந்து போனது. கைவிட்டு செய்யும் வேலை ஆசீர்வதிப்பார், ஏசேக்கு சித்தன்னா முடிந்து போனது. ரெகோபோத் தொடங்கிவிட்டது, நமக்கு ரெகோபோத் தொடங்கிவிட்டது. அல்லேலூயா அல்லேலூயா பாடுவோம், ஆனந்தமாய் ஆர்ப்பரித்து பாடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவோம், ஆனந்தமாய் ஆர்ப்பரித்து பாடுவோம், ஆனந்தமாய் ஆர்ப்பரித்து பாடுவோம். இரட்டிப்பான நன்மைகளை தந்திடுவார், இன்றைக்கே இப்பொழுதே தந்திடுவார், இன்றைக்கே இப்பொழுதே தந்திடுவார். ஆமெனப்பா, இன்றைக்கே இப்பொழுதே இரட்டிப்பான நன்மைகளை தர தேவன் வல்லவராய் இருக்கிறார். இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரை கண்ணீரோடு கதறோடு வேதனையோடு அமர்ந்திருக்கிற பிள்ளைகளுக்காக அந்த வேளையை நாங்கள் ஜெபிக்கிறோம். இரட்டிப்பான நன்மையை தேவன் தருகிறவராக இருக்கு. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்னைக்கு அநேக பிள்ளைகள் வியாதியில் இருக்கிறாங்க. கர்த்தர் சொல்கிறார், அல்லேலூயா, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா, இயேசுவின் நாமத்தினால் அப்பால போ சாத்தானே என்று விரட்டி அடிங்க. சாத்தானானவன் வியாதியை கொண்டு வரும், வறுமையை கொண்டு வரும், பஞ்ச பட்டயம் கொள்ளை நோய் துஷ்ட மிருகங்கள் தேசத்தில் வரும் என்று அல்லேலூயா ஏற்கனவே ஆண்டவர் நம்மளுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். இப்போது மீண்டுமாய் நாங்கள் எச்சரிக்கை செய்கிறோம். அல்லேலூயா, இயேசுவை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட ஆண்டவரை முகங்கள் பிரகாசமடையும் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, நீ கலங்கி தவிக்காதே என்று சொல்கிறார். ஏசேக்கு சித்தன்னா முடிந்து போனது, ரெகோபோத் தொடங்கி விட்டதே என்று கர்த்தர் சொல்கிறார்.
நல்ல நேரம் நல்ல காலத்தையும் ஆண்டவர் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறார். ஆனால் அவர் நாமத்தில் எதை கேட்டாலும் அவனுக்கு செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இப்பொழுதும் கூட வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். படிக்கிற பிள்ளை 10th +2 எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம் ஐயா. பயத்தின் ஆவிய பிள்ளைகளுக்கு எடுத்து கொடுங்க. தெளிந்த புத்தி சமாதானத்தையும் பிள்ளைகளுக்கு கொடுங்க. அல்லேலூயா சோத்திரம். படிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் அப்படியே ஒப்பு கொடுக்கிறோம். கிருபை ஆண்டவரே சூழ்ந்து கொள்ளட்டும். எக்ஸாம் நேரத்தில் ஆண்டவரே நீங்கள் ஒத்தாசை அதுபடியாக ஜெபிக்கிறோம் ஐயா. கிருபையை தாங்க, ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தை கூட ஆண்டவரே அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். வார்த்தையை வெளிச்சம் என்று நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஐயா. இந்த வார்த்தை ஊடுருவி கிரியை செய்யாதபடி அது என்னிடம் திரும்பாது என்று சொன்னீங்களையா. இதோ ஆண்டவரே வார்த்தை அப்பா பிள்ளைகளுக்கு நாங்கள் கொடுக்குறோம். அதை கேட்கிற பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஐயா. இந்த நாள் நல்ல நாளாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தை கேட்குறோம் நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய சமூகத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். நீங்கள் எங்கே கூடியிருக்கிறீங்களோ அந்த இடத்துல அவருடைய சமூகம் இருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் நமக்கு என்ன உண்டு? பரிபூர்ணமான ஆனந்தமும், அவருடைய வலது பாரியசத்தில் இருக்கிற நமக்கு நித்தியமான பேரின்பமும் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய வார்த்தை கேட்க நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்க. சங்கீதக்காரர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்பாகவே 700 வருஷத்துக்கு முன்பாக அவர் சொன்ன வார்த்தைகளை 700 வருஷத்துக்கு பின்பு இயேசு சிலுவையிலே அதை நிறைவேற்றியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை இயேசு பிறக்காமல் இருந்திருப்பாரே ஆனால் நாம் பரலோகத்தை காதுகளால் கேள்விப்பட்டு கூட இருக்க முடியாது. ஆனால் இன்றைக்கு நாம் அதற்குள் பிரவேசிப்பதற்குண்டான எல்லா காரியத்தையும் கர்த்தர் செய்து முடித்திருக்கிறார். நாம் பாக்கியம் பெற்றோர்களாக இருக்கிறோம். கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் பெற்று. சங்கீதக்காரர் அதிகாரம் 22 நீங்கள் பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 22 அதில் முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? அது சொல்கிற வார்த்தையை பாருங்கள். அல்லேலூயா. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? இதே வார்த்தையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்படும் போது இந்த வார்த்தையை அவர் சொன்னார். ஏலி ஏலி லாமா சபத்தானி. ஏன் அந்த வார்த்தையை சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யாருன்னு கேட்டிங்கன்னா தேவனுடைய ஒரே பேரான குமாரன். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யாருன்னு கேட்டிங்கன்னா பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் பிதா, அப்பா, இயேசப்பாவுக்கு அப்பான்னு அர்த்தம். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்ன்றது. என் அப்பான்னு கூப்பிடல. அப்போ அவர் எங்கே போக வேண்டிய சூழ்நிலை உருவாயிடுச்சுன்னா, பிதாவை விட்டு தூரமாக போகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு அவர் தள்ளப்பட்டார். காரணம், நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் அவர் சுமந்தபடியினாலே அப்பான்னு கூப்பிட முடியாத ஒரு சூழ்நிலைக்கு அவர் தள்ளப்பட்டார். பாவம் அறியாத தேவன் நமக்காக பாவம் ஆக்கப்பட்டார். அல்லேலூயா. அப்போது என் தேவனேன்னு சொல்லும்போது கடவுளே கடவுளே, இறைவனே இறைவனே அப்படின்னு கூப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்பாவை போய் நம்ம சொந்த அப்பாவை போய் நம்ம அப்படி கூப்பிடுவோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஏன் என்னை கைவிட்டீர்? ஏன் அந்த வார்த்தை வருது? நான் ஏன் என்னை கைவிட்டீர்னா, இந்த அளவுக்கு நான் உம்மை விட்டு தள்ளி போகிறதுக்கு ஏன் இந்த பாத்திரத்தை எனக்கு அருளினீர் என்று கேட்கிறார். அல்லேலூயா. பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற நீர் என்னை தேர்ந்தெடுத்தீரே. எதற்காக? இப்போ நான் என்ன சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டேன் என்றால், அப்பான்னு கூப்பிட முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டேன். ஆனால் தான் இந்த பாத்திரம் என்னை விட்டு விலகக்கூடுமானால் ஒரு இடத்துல ஜெபிக்கவும் செய்கிறார். அல்லேலூயா. நல்லா கேட்டுங்க. நாம் அப்படி தான் இருக்கணும்.
அப்பா ஏசப்பான்னு கூப்பிடணும். நம்ம போய் மற்ற கிறிஸ்தவெல்லாம் கூப்பிடுற மாதிரி கடவுளே, இறைவா, ஆண்டவனே எல்லாம் கூப்பிடக்கூடாது. நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, ஆண்டவர் இருக்கிறாருங்க நம்ம கூட, நான் ஆண்டவர்னு சொல்லிடாதீங்க, ஏசப்பான்னு சொல்லுங்கன்னு, அவருடைய நாமத்தை உச்சரிங்கன்னு. ஏசப்பா இருக்கிறான்னு சொல்லுங்க, அதுதான் ஆண்டவர். அல்லேலூயா. எல்லாம் தான் ஆண்டவர்ன்றாங்க, எல்லாம் தான் தேவன்றாங்க, எல்லாம் தான் இறைவன்றாங்க, எல்லாம் தான் கடவுள்ன்றாங்க. எல்லாம் தான் கடவுள். கிறிஸ்தவ வாயில கடவுள்லாம் வரக்கூடாது, அப்பான்னு கூப்பிடணும். ஏன்னா அவருடைய நாமத்து மேல் விசுவாசம் உள்ளவராய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு என்ன கொடுத்துருக்காரு? அதிகாரத்தை கொடுத்துருக்காரு. அல்லேலூயா. அப்படி இருக்கும்போது நாம் எசப்பான்னு கூப்பிடும்போது அவர் இருதயம் அப்படியே குளிர்ந்து போயிடும். அல்லேலூயா. இப்போ என்ன நடக்குதுன்னா, நீங்கள் தூரம் போகிற சூழ்நிலை ஏசப்பா தள்ளப்படுகிறார். இந்த லூக்கா புத்தகத்தில் 15வது அதிகாரத்தில் 13வது வசனத்தில் ஒரு வசனம் இருக்குது. அந்த இளைய குமாரன் என்ன செய்கிறான்னா, எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு, யார்? தன்னுடைய தகப்பனிடத்தில் எல்லாவித ஆஸ்தியையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியெல்லாம் அழித்து போட்டான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு எல்லா ஸ்லாக்கியத்தையும் அளிக்கிறார். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? அவரை விட்டு தூர போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எவ்வளோ கவலையாக இருக்கும் பாருங்கள். அப்பா கிட்டது எல்லா சொத்தையும் நம்ம என்ன செய்கிறோம்? உரிமையாக பெற்றுக்கொள்கிறோம். எல்லா நன்மையும் செய்கிறார். அதான் ஒரு வார்த்தை சொல்லுவார், நல்லோர் மேலும் தீயோர் மேலும் அப்படின்னு நான் சூரியன் உதிக்க செய்கிறேன். அல்லேலூயா. இது நாள் வரைக்கும் நம்மளை அன்பாக நடத்தின்னு வர கிருபை, அதான் கிருபை. தகுதி இல்லாதவர்கள் கொடுக்கப்படுகிற பரிசு. அந்த கிருபையினால நாம் இன்னைக்கு இருக்கிறோம், அசைகிறோம், பிழைத்திருக்கிறோம். அதை நினச்சி பார்க்கணும். அல்லேலூயா. அவருக்காக நாம் தூரம் போகக்கூடாது, எப்போ அவர் பக்கத்திலேயே இருக்கணும். அவர் அதான் விரும்புகிறார். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கை. அப்போ நம்மளை விட்டு விலகக்கூடாது எப்படி நினைக்கிறாரோ அதே போல் கிறிஸ்தவர்களாகிய நாமும் தேவனே தேவனை கூப்பிட்ற அளவுக்கு போகக்கூடாது, அப்பான்னு கூப்பிட்ற அளவுக்கு அவரை நெருங்கி அவரோடு கூட வாசம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை என்னானாலும் சரி ஆராதனைக்கு போயிடணும். ஒரு கிறிஸ்தவ ஆராதனை நேரத்தில் ஓய்வு நாளில் வீட்டில் இருக்கிறான்னா அதை விட ஒரு தேவனுக்கு எப்படி இருக்கும் யோசிப்பார். ஒரு கிறிஸ்தவம் செய்யக்கூடிய காரியமே அது அல்ல. லீவு இருக்கும், வீட்டில் உட்காந்துருப்போம். கேட்டாக்கா இன்றைக்கி ஒரு நாள் தான் எனக்கு லீவு, நான் போக முடியாது அப்படின்றாங்க. அப்படி இருக்கவே கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலக பொருளுக்காக தேவனை நம்ம இழக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் மாணிக்கம், அவர் வைடூரியம், அவர் பொக்கிஷம். நாமெல்லாம் யாருன்னா அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளிப்படத்துக்கு அழைத்து வந்தோடைய புண்ணியங்களை அறிவிக்கிற ஆட்கள். அல்லேலூயா. ஒரு ஏசா என்ன பண்ணுறான் பார்த்தீங்களா? யாக்கோபு கிட்ட போய் என்ன செய்கிறான்? ஒரு கூழுக்காக தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தையே விற்று போடுறான், அலட்சியம் பண்ணுறான். தேவனிடத்திலிருந்து நம்ம ஆசீர்வாதங்களை மாற்ற இழக்கவே கூடாது. பணம் எவ்வளோ வேணால் இழக்கலாம், ஆனால் ஆசீர்வாதத்தை இழக்கவே கூடாது. ஏன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு கூட அவர் வேதனையை கூட்ட மாட்டார் அப்படின்னு வசனம் சொல்லுது. நீங்கள் 22வது அதிகாரத்தில் 7-8 வசனங்களை பார்த்தீங்கன்னா, என்னை பார்க்கிறவர்கள் எல்லோரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை தொலுக்கி கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தானே, அவர் இவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமாக இருக்கிறாரே, இப்போது அவனை மீட்டுக்கொள்ளட்டும் என்றார். அப்படிப்பட்ட தேவனா அவர் கைவிடப்பட்டவரா? இல்லைங்க பிரியமானவர்ல. அவர் ஒரு இடத்துல சொல்லுவார், மத்தேயு 26 52-53 நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா, அப்போது இயேசு அவனை நோக்கி, யாரை? பேதுருவை நோக்கி, உன் பட்டயத்தை திரும்ப அதன் உரையிலே போடு, பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தால் மடிந்து போவார்கள் சொல்லிட்டு அவனை சபிச்சுட்டு, ஏன்னா பட்டயம் எடுத்தது அவனுக்கு கோபம் வந்துடுச்சு.
நான் இப்போது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு எதிராக அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டேன் என்று நினைக்கிறாயா? என்னை காப்பாற்றுறதுக்கு நீ வரியா? நான் நினச்சா ஒரு வார்த்தை சொன்னால் லேகியோன் தூதர்கள், லேகியோன்னா 6000 தூதர்கள் அனுப்புவார் ஒரே நேரத்தில். அல்லேலூயா. ஜெபம் பண்ணலாமா? நமக்கு ஒரு ஆபத்துனா எசப்பான்னு கூப்பிட்டீங்கன்னா உங்களை காப்பாற்றுறதுக்கு லேகியோன் தூதர்கள் அனுப்புவார். ஓ ரீமா லரா தீரவா ஷலரவா. ஹல்லேலூயா. உமது கரத்தில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் என்ன பிரச்சனை வந்தாலும் ஏசப்பான்னு அலறட்டும், அபயவிடட்டும், உம்மை நோக்கி கூப்பிடட்டும். ஆபத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளை செய்து ஆபத்தில் உன்னோடு இருந்து உன்னை தப்பித்து கனப்படுத்துவேன்னு சொன்னீங்களே, அப்படியா பிள்ளைகளும் அறிந்து உண்மை அனுபவிக்கட்டும் ஐயா. நம் ஊழியக்காரர்களாக இருந்து இவர்களை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் பெயராலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். பரிசுத்த ஆவியின் ஒத்தாசுடன் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.